Sona's Kitchen. Happy morning. இப்போது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பூண்டு குழம்பு. அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. மாதத்தில் ஒரு முறையாவது பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லது. அதேமாரி ஒரு பழமொழியும் உண்டு, பூண்டு கைவசம் இருந்தால் போருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பூண்டு மருத்துவ உலகத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ள ஒரு பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டு தாங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்ததான் இதை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். நல்லெண்ணெய், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, தக்காளி, இதுக்கு மெயினாக தேவையானது பூண்டு நிறைய இருக்கணுங்க. ஒரு கப் அளவுக்கு பூண்டு. அடுத்தது எப்பயுமே நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். ஸோ சின்ன வெங்காயம் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வெயில் காலம், ஸோ சூட்டை தணிக்கும். ஆஸ் வெல் பார்த்தீங்கன்னா இதில் புளி ஆட் பண்ணுறோம், புளி தண்ணி. ஸோ சூட்டை கிளப்போம். அதனால் அதை தணிக்கிறதுக்காக தான் இந்த பூண்டு, சின்ன பூண்டு யூஸ் பண்ணுறோம். வெங்காயம், அப்புறம் தாளிக்க கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தேவைக்கேற்ப மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், உப்பு, இது புளி கரைசல். இப்போ வாங்க போகலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா? இதோ இப்போ வானலை வச்சிட்டோம். இதில் நம்ம தேவையான அளவுக்கு இந்த ஆயிலை ஆட் பண்ணுறோம், அதாவது நல்லெண்ணெய். இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைனாலும் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டோம். ஏன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லாட்டை எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போது சொல்லியிருக்காங்க கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஆனால் இந்த நல்லெண்ணெய் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்குது. அடிக்கடி இப்போ இந்த பிரச்சனைகள் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. ஸோ நல்லெண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடுகு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, இதில் வெந்தயம் இருக்குது. வெந்தயமும் குளிர்ச்சிக்காக தான். ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் எதுக்காக எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நச்சுத்தன்மை ஏதாவது இருந்தால் அது எடுக்கும். மஞ்சளும் அதே மாதிரி தான். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த கடுகு உளுத்தம் பருப்புலாம் நல்லா பொரியுது பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் வெங்காயம் ஆட் பண்ணலாம். இப்போ இதோட நான் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதில் அல்லிசியம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லியம் சீபா இதோட சயின்ஸ் நேமு. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ், அதேமாதிரி ஹேர்லாம் நிறைய லாஸ் ஆகும். ஸோ ஆனியன் அதிகமாக பயன்படுத்தணும். குளிர்ச்சி உடம்புக்கு இதுவுமே குளிர்ச்சி தரும். பூண்டும் அதே மாதிரி தாங்க. சப்போஸ் குழந்தைங்களுக்கு இச்சிங்க இல்லை தோலில் ஏதாவது ரேஷஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கூட உடனே ஒரு 4-5 பூண்டு பல்லை எடுத்து நல்லா என்ன பண்ணணும்னா மேஷ் பண்ணி நல்லா அரைச்சிக்கிட்டு அதை அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டுனா கொஞ்சம் நேரம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சொரியாசிஸோ இல்லை வேறு ஏதாவது அந்த புண்ணு ரேஷஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எப்பயுமே இந்த நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது அதோட ஸ்மெல்லே ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசனை, நல்லா கமகமன்னு வரும். இந்த வெங்காயம் மோஸ்ட்லி பூண்டு குழம்பு வைக்கும் போது பார்த்திங்கன்னா வெங்காயம் அதில் அதிகமாக தெரியக்கூடாது. நான் ஆனால் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக தான் ஆட் பண்ணுவேன் எதுலேயுமே. ஏன்னா இது நல்லா வெந்துடும். சின்ன வெங்காயம்லாம் நல்லா குளிர்ச்சியை தரும், சரிங்களா? இது நல்லா வேகட்டும். நல்லா ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். சால்ட்டை ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு தான் மோஸ்ட்லி போடுவேன். ஸோ கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களோட தேவைக்கேற்ப.
இந்த ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆனியன் இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். ஸோ இது வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பூண்டில் பார்த்திங்கன்னா, அதாவது மருத்துவ உலகத்துக்கே ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு கூட இந்த பூண்டை சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லை அல்லீசின், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது உடலில் ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஒரு சில குறைவாக இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற தன்மை எதுக்கு இருக்குன்னு இந்த பூண்டுக்கு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அதேமாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், அதாவது சிவப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள் சொல்லுவாங்க இல்லையா, WBC RBC. ஸோ அதில் வந்து ஒயிட் பிளட் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதே சமயத்தில் வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து ப்ராப்பர் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்லிக் வந்து, அதாவது பூண்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? இந்த பூண்டு இப்போ நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னு பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் வச்சுருந்தோம். மஞ்சத்தூளும் வந்து பார்த்திங்கன்னா, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஏதாவது நச்சுத்தன்மை இருந்துச்சுன்னா அதை முறிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த டர்மரிக் பவுடருக்கு இருக்குது, அதாவது மஞ்சத்தூளுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து மஞ்சத்தூளை வந்து ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூளை போட்டு வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல்மோஸ்ட் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதை வேக விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப வேக விடாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அதோடைய சத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப வெந்துச்சுன்னா வந்து வீணாக போயிடும். சரிங்களா? இப்போது புளி தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு ரெடி பண்ணால் போதும், நிறைய வச்சுக்க வேண்டாம். இது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்தில் செஞ்சிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். அதாவது ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்து டெய்லிலாம் சமைக்க மாட்டாங்க, மண் பாத்திரத்தில் செய்வாங்க இல்லைங்களா. அதனால சீக்கிரமும் கேடாது. இப்போ தான் சில்வர் அது இதுன்னு காப்பர் அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்டத்துலேயே பயன்படுத்துறதால எந்த ஒரு குழம்பும் அவ்வளோ சீக்கிரம் கேடாது. அதோடைய தன்மையும் அப்படியே தான் இருக்கும். சூடு பண்ணக்கூட தேவையில்லை. நெக்ஸ்ட் டே வந்து ஆனால் பார்த்திங்கன்னா அதை சூடு பண்ணிக்குவாங்க. அந்த முதல் நாளில் எதுவும் சூடு பண்ண மாட்டாங்க. நல்லா செஞ்சுட்டு 3 நாளைக்கு வந்து அதே குழம்பே தான் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. பட் நம்ம இப்போ நேரத்துக்கு 1 நிமிஷத்துக்கு 1 சாப்பிட்டுருக்கோம். பட் வி ஆர் நாட் ஹெல்தி. ஸோ நம்மளை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு தேவையான ஹெல்த்தியாக என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து பயன்பெறணும் அப்படின்றது தான் என்னோடய தாட்டை. வெயிட் பண்ணலாம், குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது, வாசனை வருது. ஆனால் மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்படி வந்தால் தான் குழம்பு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம்.